குடமிளகாய் இருந்துச்சுன்னா இது போல் ஒரு மசாலாவை செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஒரு முறை இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் எல்லோரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எப்பவும் போல் சட்னி குருமான்னு செய்யாமல் இது போல் குடமிளகாய் மசாலா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துடுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு குடமிளகாய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் இது போல் நீளமாகவும் நறுக்கிக்கலாம், இல்லைனா பொடியாகவும் நறுக்கி எடுத்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை லேசாக இது போல் நிறம் மாதிரி வந்த பிறகு ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இது போல் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து 2 வரமிளகாயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு இஞ்சி தேங்காய் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குடமிளகாய் நல்லா சுருண்டு வெந்து வந்துடும். 3 நிமிஷத்துலேயே சீக்கிரமாகவே இது வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி வந்த பிறகு இப்போ இது நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுனாலே போதுங்க. ரொம்ப நிறம் மாதிரி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சுனாலே போதும். இப்போ அடுத்து ஒரு பழுத்த தக்காளியை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளியை நம்ம வேர்க்கடலெலாம் அரைச்சோம் இல்லையா, அதிலே நீங்கள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இல்லைனா இது போல் வெங்காயத்து கூட நீங்கள் தக்காளியை சேர்த்து கூட வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி லேசாக சுருண்டு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா சேர்த்த உடனே நல்லா கெட்டியாகி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போ இதில் தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது காரம் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அடுத்து 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்தூரி மேத்தி தான் உங்களுக்கு ரெசிபிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா திக்கான பதத்துக்கு இது மாறி வந்திருக்கும். இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சர் ஜாரில் இருக்கிற தண்ணியை சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். குடமிளகாய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் குடமிளகாய் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிட்ருக்கும். இது சரியான பதத்தில் இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. நிஜமாகவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.